வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க எல்லாத்துக்கும் ஐபிஎல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஐபிஎல் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிகேஎல் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமா யாருக்காது? அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக். இந்த ப்ரோ கபடி லீக் பாத்தீங்கன்னா 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 11வது வருஷத்துக்கு அந்த ப்ரோ கபடி லீகுக்கான ஆக்ஷன் வந்து நடந்திருக்குங்க. அதுல என்னடா இருக்கும்போது அதை பத்தி என்ன பேச போற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்றேன். அந்த பிகேஎல் அந்த ப்ரோ கபடி லீக்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பிளேயர்களுக்கு வந்து இடம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க வரலங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சர்வதேச அரங்கிலே பாத்தீங்கன்னா நம்ம தமிழன்ஸ் வந்து கபடியில நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம், சாதிச்சிருக்கோம், அதிர்ச்சிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். பட் இந்த பிகேஎல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வெறும் 22 பேர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ்நாட்டை பூர்வீகமான எடுத்த ஒரு டீம் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ். கபடியில வந்து தமிழ் தலைவாஸ், அதாவது அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டீம் விளையாண்டுட்டு இருக்கு. தமிழ் தலைவாஸ் இருக்கு, புனே பால்டன்ஸ் இருக்கு, ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்கு, குஜராத் ஜெயன்ஸ் இருக்கு, பெங்களூரு புல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஐபிஎல் எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு டீம் இருக்கோ அதே மாதிரி இந்த பிகேஎல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய டீம் வந்து இருக்குங்க. நம்ம குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தலைவாஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழ்நாடு. அதாவது வெறும் 2 பேரை தாங்க வந்து தமிழ் தலைவாஸ்ல எடுத்துருக்காங்க. பேரு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ், ஆனா பாத்தீங்கன்னா 2 பிளேயர் தான் எடுத்துருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா மாயாண்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இன்னொருத்தர் அபிஷேக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். 2 பேர் தான் தமிழ் தலைவாஸ்ல இருக்காங்க. பேரு வந்து தமிழ் தலைவாஸ், ஆனா விளையாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்து விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மும்பை அப்படின்னு சொல்லி மும்பை அணியில இருக்கு. மும்பை அணியில கூட 5 தமிழன்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி புனே டீம்னு பாத்தீங்கன்னா 4 தமிழன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வெறும் 22 பேரு மட்டும்தான் எடுத்திருக்காங்க இந்த கபடி லீக்ல. ஆனா ஹரியானா ஸ்டேட்ல இருந்து கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல வந்து இந்த கபடி லீக்ல வந்து எடுத்திருக்காங்க. அது என்னடா ஹரியானால மட்டும் இவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க யோசிக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. எல்லா டீம் இல்ல, முக்காவாசி டீம் பாத்தீங்கன்னா அந்த டீமோட கோச்சா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹரியானா சார்ந்த ஆளுங்க தான் பாத்தீங்கன்னா கோச்சா இருக்காங்க. சோ ஹரியானா சார்ந்த ஆளுங்க இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஹரியானால வந்து கிட்டத்தட்ட 120 பேரை வந்து இந்த கபடி லீக்ல எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் அத்தனை சிறப்பான பிளேயர்ஸ் கபடியில, ஆனா ஒரு 22 பேருக்கு மட்டும்தாங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எது மூலமா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலங்க. அரசியலா பாக்குறதா இல்ல யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல மும்பைல நடந்துச்சு. ஆக்ஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னா பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டீமுக்கு பேசாம தமிழ் தலைவாசம் வைக்கிறதுக்குள்ள ஹிந்தி தலைவாசம் வச்சிருங்க, யாருங்க விளையாடுறாங்க தமிழ்ல. ஏற்கனவே வந்து சிஎஸ்கே, நம்ம ஐபிஎல்ல சிஎஸ்கேல வந்து சர்ச்சை, அதாவது அப்கோர்ஸ் சிஎஸ்கே டீம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னோட ஃபேவரட் டீம்னா வந்து சிஎஸ்கே தான். ஆனா அந்த சிஎஸ்கே டீம்ல வந்து ஒரு தமிழன் கூட விளையாட உண்டா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே பாண்டியில பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக்லயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ், தமிழ்நாடு பேஸ் பண்ண டீம் தமிழ் தலைவாஸ்ல வந்து 2 பேரை வந்து தமிழ்நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு இப்ப. ஸோ எல்லாம் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள்லாம், ஹிந்தி தலைவாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க, தமிழ் தலைவாஸ் இல்லை இது ஹிந்தி தலைவாஸ் வைங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி இப்ப பார்த்துட்டு நேர்கள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நம்ம தமிழர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அநீதின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஆக்ஷன் மூலமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பா இதை பத்தி பேசணும். இது வந்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது வந்து எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கன்சர்ன் வந்து பார்க்காம ஒரு தமிழ்நாடா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நிறைய துறைகள்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விளையாட்டு துறையிலையும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆல்ரெடி சென்னை டீம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எடுக்கிறதே இல்லை. அதே மாதிரி இப்ப ப்ரோ கபடி லீக், அதாவது கபடிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு
நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கபடிக்கு மிக பூர்வீகமான ஒரு இது. பட் அந்த கபடியில கூட நம்ம ஆளுங்க எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு அரசியலா இருக்கலாம், இன்னொன்னு இன்ஃபுளுன்ஸா இருக்கலாம், இன்னொன்னு துட்டு தான் நினைக்கிறேன் இதா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஹரியானாவில் நிறைய கோச் இருக்காங்க இந்த ப்ரோ கபடி லீக்ல. ஸோ அவங்களால சில பேர் 120 பேர் வந்து ஹரியானாவிலிருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்த விடுறேன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழர்களுக்கு நடந்த ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்ல யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல அதை சொல்லுங்க. ஸோ இதோட நான் காணொலியை முடிச்சுக்கிறேன். மேலும் நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயம், ஒரு அநீதியான நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு செய்தியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் டாக்கா இருக்கட்டும், அதாவது நம்ம சேனல் வந்து இதுக்குதான் நம்ம சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு வைக்கலங்க. டெய்லி நமக்கு என்ன தோணுதோ, மக்களுக்கு வந்து எது நல்லது, எந்த விஷயம் மக்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்த வந்து ஃப்ரீடமா இது வரைக்கும் உங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 250 வீடியோக்கு மேல போட்டாச்சு. என்ன அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் கொஞ்சம் ஏற மாட்டுது. மக்கள் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறும். ஸோ நானும் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி நிறைய, அதாவது இப்போ ஒரு வீடியோ நம்ம போடுறோம்னா எடுத்தோடனே போட்டுற முடியாது. எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது, மக்களுக்கு வந்து எது முக்கியமா தேவை, முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்றதா இருக்கட்டும். அதே மாதிரி மோட்டிவேஷனல் டாக் போடும்போது நிறைய அதாவது ஒன்று பேசுறோம்னா ஒரு மோட்டிவேஷனல் டாக் பேசி நம்ம வீடியோ போறோம்னா அந்த ஒன்று மட்டும் நம்ம பாக்குறது இல்லை, நிறைய வீடியோ சர்ச் பண்ணி ஓகே எது நல்லா இருக்கும், இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செலக்ட் பண்ணி நான் மக்களாகிய உங்கள்கிட்ட வந்து இந்த காணொலிகள் மூலமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பரப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மக்களாகிய நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்க வந்து நம்மளோட சேனல்ல வந்து இன்ன வரைக்கும் ஒரு அங்கம் வகிக்காம இருக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.